ஸோ நவாம்சம் கேல்குலேஷன் கொஞ்சம் டீடியஸான ப்ராசஸ். அண்ட் இந்த கேல்குலேஷன் தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு பார்த்தா நாட் ஸோ கரண்ட் டே சிச்சுவேஷனில் நாட் ஸோ யூஸ்ஃபுல் தான். ஏன்னா ஃப்ரீவேரில் நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ எப்படி கேல்குலேட் பண்ணோங்கிற ஃபார்முலாவை நம்ம சாஃப்ட்வேரில் ஃபீட் பண்ணிட்டோன்னா அந்த டைம் ஆஃப் பர்த், டே, பிளேஸ் ஆஃப் பர்த் அதெல்லாம் ஃபீட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நவாம்சம் கேல்குலேட் ஆகி வந்துடும். பட் இந்த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் நவாம்சம் எப்படி கேல்குலேட் பண்ணுறதும் ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிற ப்ராசஸில் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓவராலாக நம்ம இந்த நவாம்சம் கேல்குலேட் பண்ணுற ப்ரொசீஜர் கற்றுக்கிறப்போ ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த கட்டங்களை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்முலா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது. ஏன்னா ஒரு பட்டன் கிளிக்கில் நமக்கு வந்து கேல்குலேட் ஆகி வந்துடும். ஸோ நவாம்சத்தில் ஒவ்வொரு கிரகமும் எங்கே இருக்குங்கிறது பஞ்சாங்கத்தில் கிடையாது, இந்த கேல்குலேஷனில் தான் வரும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிறைய விஷயம் அதில் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஸோ 5 எலிமெண்ட்ஸ் நமக்கு தெரியும். ஸ்கை, எர்த், ஃபயர், வாட்டர், ஏர், இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த 5 எலிமெண்ட்ஸுக்கும் இந்த ஜோடியாக்கும் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, என்ன காரிலேஷன் இருக்குது, அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து ஆகாஷம், ஸ்கை. ஸோ இந்த என்டையர் ஜோடியாக்கே அந்த ஸ்கையில் தான் இருக்குது. ஸோ அந்த எலிமெண்ட்டுக்கு நம்ம இந்த என்டையர் 12 ராசியுமே ஆகாசத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த எலிமெண்ட் இஸ் செப்பரேட்டு. அதுதான் என்டையர் ஸ்பேஸ் பேர் தான் ஆகாஷம்னு வச்சுருக்கோம். ஸோ இப்போ மீதி 4 எலிமெண்ட்ஸும் இருக்குது. அந்த 4 எலிமெண்ட்டும் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட், இப்போ வந்து நம்ம அக்னி அப்படின்னு வச்சுருந்தோன்னா ஃபயர், ஸோ அதுக்கு வந்து ஒரு 3 ராசி இருக்குது. அதே மாதிரி ஜலம், வாட்டர்னு வச்சுட்டோன்னா அதுக்கு ஒரு 3 ராசி இருக்குது. மிக்ஸ், அதாவது வாயு, விண்ட், ஏர் அப்படி வச்சுருந்தோன்னா அதுக்கு ஒரு 3 ராசி. அதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் 3 ராசி இருக்குது. ஸோ இந்த ராசி எப்படி வந்து அலோகேஷன் அது சேஞ்ச் ஆகுமானா, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிறது தான், நம்ம வந்து இது சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ எனி நியூ சப்ஜெக்ட் நம்ம லேர்ன் பண்ணுறப்போ ஆல்ரெடி சிலதெல்லாம் ஆல்ரெடி அதில் இருக்கும். அதை நம்ம என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம வந்து மெமரைஸ் பண்ணுறத தவிர அதுக்கு நமக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து சேஞ்சிங் கிடையாது. இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து எதெல்லாம் வந்து ஃபயர் சைன்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 12 ராசியோட பேரும், பிளெயின் கட்டம் இருந்தால் என்ன பேருன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் நமக்கு இப்போ இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஃபயர் சைன்ஸ். ஸோ ஃபயர் சைன்ஸ் என்னென்னா, இது ஒன்று மேஷம், செகண்ட் ஃபயர் சைன் வந்து சிம்மம், அண்ட் தேர்ட் ஃபயர் சைன் வந்து தனுர். இது 3மே வந்து இந்த அக்னியோட சயின்ஸு, ஃபயர் சயின்ஸு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே மேஷம், சிம்ஹம் அண்ட் தனுர் தான் வந்து ஃபயர் சயின்ஸாக இருக்கும். இது 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 நமக்கு நிறையா இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு இது 3 தான் ஃபயர் சைன்னு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ நம்ம வந்து இப்போது ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ் நாலேஜ் இதில் வச்சுக்கணுன்னா, இந்த மாதிரி 3 சைன் வந்து ஃபயர் சைனுன்றதை நம்ம தெரிஞ்சுட்டா போகிறோம். ஸோ நம்ம எல்லா பரிகாரம், எல்லா பயிற்சி, எல்லா வீடியோலையும் இதை வந்து பார்க்க போகிறது கிடையாது. பட் பேசிக்காக எதெல்லாம் வந்து ஃபயர் சைன்ஸு இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு இப்படி ஒரு 3 சைன் வந்து ஃபயர் சைனாக வரும், 3 சைன் வந்து ஜலத்தோடைய சைனாக வரும், 3 சைன் வந்து இந்த மாதிரி வரும் அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா இருந்தால் போகிறோம். எக்ஸாக்டாக என்ன சைன்னு கொஞ்சம் டைம் ஆக தெரிஞ்சுக்கலாம். பட் ஃப்ரீக்வெண்ட்லி இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிற விஷயந்தான். ஸோ இது 3 மேஷம், சிம்மம், தனுர், இது 3மே ஃபயர் சைன்ஸு. ஸோ இதுவும் ஒரு பார்ட்டு நம்ம நவாம்சம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பட் நம்ம கேல்குலேட் பண்ணுற ஃபார்முலா தெரிஞ்சுக்கலனாலும் இந்த ப்ராசஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு வந்து இப்படி இருக்குது, 12 கட்டத்தையும் இப்படி வந்து 4ஆக பிரிச்சுருக்கோம். அண்ட் அந்த என்டையர் 12 கட்டமுமே அந்த ஆகாஷ தத்துவத்தில் தான் இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜஸ்ட்டு 3 ஃபயர் சைன்ஸும் எது எதுன்னு தெரிஞ்சிடணும். ஸோ இது எப்போவுமே இதெல்லாம் தான் ஃபயர் சைன்ஸ்.